அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ராகி மாவை வச்சு கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோம். இந்த மாவுல கால்சியம் சத்து அதிகமா இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்துல 2 தடவையாவது ஏதாவது ஒரு வகையில இதை நம்ம உணவா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி கிறிஸ்பியான தோசை வரக்கூடிய சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 1 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு 1/4 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நம்மளுடைய தோசை நல்லா கிறிஸ்பியா கிடைக்கிறதுக்காண்டி தான் நம்ம அரிசி மாவு ஆட் பண்றோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு ராகி மாவுக்கு 1/4 கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு விஸ்க் மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது ஈஸியாக மிக்ஸ் ஆகும். நம்ம கட்டிகள் இல்லாம நம்மளால மிக்ஸ் பண்ண முடியும். இந்த தோசை செய்யறதுக்கு வெறும் 5 நிமிஷம் இருந்தா போதும், மாவு ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியா டேஸ்டியா டக்குன்னு செஞ்சிடலாம். இதோடைய பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ரவை தோசையை விட திக்கா இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. அப்பதான் தோசை ஊத்துறதுக்கு நல்லா வரும். இல்லைன்னா தோசை கொஞ்சம் சரியா ஊத்த வராது. ஒருவேளை அதிகமா தண்ணி கூடிருச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்க மாவு கலந்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவு பதம் இருக்கணும். அப்பதான் நமக்கு தோசை ஊத்துறதுக்கு நல்லா வரும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். 1 வெங்காயம் பொடிசா கட் பண்ணதை ஆட் பண்ணியிருக்கேன். இதுல நீங்க பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன கேரட்டை துருவி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் மல்லி புதினா கூட பொடிசா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பிளெயின் தோசை கூட ஊற்றி சாப்பிட்லாம். ஆனால் அதை விட நீங்கள் இந்த மாதிரி கலந்து சுடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி தோசை ஊற்றலாங்கிறத பார்க்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கல் நல்லா சூடாகணும். அப்போ தான் தோசை நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம். நம்ம சூடான போது மாவு ஊற்றும் போது தான் குட்டி குட்டி ஹோல்ஸ் வரும். இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்தால் தான் நமக்கு கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். மாவு இந்த அளவு வெந்ததுக்கு அப்புறமேல நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நல்லா வேகிறதுக்காண்டி நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தோசை ஊற்றுனதுக்கு அப்புறமேல நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் போல் மூடி போட்டு மூடி வைங்க. இப்போ நீங்கள் 1 நிமிஷத்துக்கு அப்புறமேல நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த தோசை நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குங்கிறது. இப்போ நம்ம மறுபக்கம் திருப்பி விட்டுறலாம். மறு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமேல நம்ம மறுபடியும் திருப்பி விட்டுறலாம். நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா ஒரு 2-3 செகண்ட் திருப்பி வச்சிருந்துட்டு அப்புறமேல நம்ம தோசை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான தோசை நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கிறிஸ்பியாக வர்றதுக்குள்ள ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தோசை ஊற்றும் போது இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமா இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கல சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இது மாதிரி நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான ஹெல்த்தியான தோசையை செஞ்சு அசத்தை. இனி மாவு இல்லாத டைமில் கூட இந்த மாதிரி ஹெல்த்தியான தோசையை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காம நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபிஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.